அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்க நம்ம சொல்லி கேட்டிருப்போம். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாதடா, அது உருப்படாம போயிடும். அதில ஒரு நல்லதும் இருக்கு. அவசரப்பட்டு நம்ம செஞ்சோம்னா, அது சிலது நல்லதுல போய் முடியாது. ஹதீஸ்லயே வருது, அவசரப்படுவது ஷைத்தானுடைய செயலாகும் என்று. நம்ம ஒரு விஷயத்த அவசர அவசரமா பண்றனால அதில நம்ம நிதானத்த இழந்துடுறோம். இதில ஷைத்தான் நம்மள ஒரு ஆயுதமா நம்மள யூஸ் பண்ணிக்கிறான். அதில எவ்வளோ விஷயம் நம்ம அவசர அவசரமா பண்றனால அது நல்லதா, கெட்டதா கூட தெரியாம நம்ம அர்ஜென்ட்ல பண்ணிடுறோம். இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக, நிதானமாக யோசிச்சுட்டு நம்ம ஒரு காரியம் செஞ்சோம்னா, இன்ஷா அல்லாஹ் சபராக செய்ய வேண்டும். அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். இந்த பொறுமையாக இருப்பது சும்மா இருக்கக்கூடிய வேலையே இல்ல. அவ்வளோ சீக்கிரமா இந்த பொறுமை நம்மளுக்கு கிடைக்காது. பொறுமை கிடைப்பது அல்லாஹ்வுடைய அருள் கொடையில ஒன்றாகும். இன்ஷா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுமையை தருவானாக. பொறுமையை ஃபாலோ பண்ணக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு தந்து அதனுடைய நன்மையை அல்லாஹ் நம்மளுக்கு அளிப்பானாக. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அவங்களுடைய காலத்தில மக்கா கைப்பற்றப்பட்டுச்சு. அப்போ கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்ககிட்ட பொறுமையா இருக்க சொல்லி குடுத்துருக்கான். அதே மாரி மக்காவும் அவங்களுக்கு பொறுமையா 8 வருஷமா அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றி குடுத்துருக்கான். எனவே பொறுமையாக இருந்தோம்னா, இப்ப நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம் அப்படிலாம் இல்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட, கொஞ்சம் வருஷம் கூட அப்புறம் கூட அது நல்லதா நடக்கும், சிறந்ததா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில துஆ கேளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு குறையும், ஒவ்வொரு தேவையும் அவன் தான் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கான். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு சபுரை தருவானாக, பொறுமை அதிகப்படுத்துவானாக இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன்.